சிலுவை தியானத்திலே மிக முக்கியமான ஒரு நபர் பேதுரு. பேதுருவை குறித்து நாம் அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். அதில் எவ்விதமாக அந்த சிலுவை பாடுகளின் நெருக்கத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவையை ஏற்றுக்கொள்ளும் முன்பாக நடந்த சம்பவங்கள் என்னெல்லாம் நடந்தது என்று பார்க்கும்போது பேதுரு செய்த காரியங்கள் என்ன அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தீர்கள் என்றால், பேதுரு முதலில் வாக்களித்த பேதுரு, வாழ்விலும் சாவிலும் நான் உங்க கூட இருப்பான்டாரு, நான் எப்படியும் உங்களை விட்டு போக மாட்டேன், வாக்களித்த பேதுரு. ஆண்டவர் சொன்னார், இல்லை, சேவல் கூவுகிறதற்கு முன்பே நீ என்னை மறுதலிப்பாய் அப்படின்னு சொன்னார். அதற்கு அப்புறம் என்ன பண்ணார்? உணர்ச்சி வசப்பட்ட பேதுரு கையில பட்டயத்தை எடுத்தார், வலது காதரை வெட்டினார் அப்படின்னு பார்க்குறோம். எந்த தைரியத்தில் வெட்டினாரு? எப்படி அந்த துணிச்சல், எப்படி அசாத்தியமாய் அந்த தைரியம் வந்தது என்றால், இயேசு கிறிஸ்துவின் கைகள் கட்டப்படவில்லை. இவர் வெட்டிய பின்பு அவரை பிடிச்சிட்டாங்க இல்லையா, அவர் கைகள் கட்டப்பட்டவுடன் அப்படியே அங்கிருந்து விலகி சென்ற பேதுரு. இப்ப விலகி சென்ற பேதுரு தூரத்திலே பின் சென்றான் லூக்கா எழுதுற. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? குளிர்காய்ந்த பேதுரு. குளிர்காயும் போது அந்த பிரதான ஆசிரியர் வீட்டு வேலைக்காரன் அவங்கெல்லாம் வந்து கேட்கும்போது, அவனை நான் அறியேன், அது மட்டுமல்ல அவரை சபித்தார் என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். அப்போ விலகி சென்ற பேதுருக்கு பின்பு குளிர் காய்ந்த பேதுரு, குளிர் விட்டு போன பேதுரு. குளிர் விட்டு போச்சு. ஏனென்றால் இதயம் உறைந்து போய்விட்டது. அந்த இதயம் உறைந்து போனது. ஆனால் கைகளை வந்து என்ன பண்ணாரு? நெருப்பில் காட்டி குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவரை திரும்பி பார்த்தார். இயேசு கிறிஸ்து அவரை திரும்பி பார்த்தார். திரும்பி பார்த்த உடன் அப்படியே மனங்கசந்து அழுதார். மனங்கசந்து அழுதாரே, அதான் ஒப்புரவாகுதல். அந்த ஒப்புரவாகுதல் அவரை காப்பாற்றியது. அதனாலதான் அங்க பார்த்தீங்கன்னாக்கா, 3 பேருக்கு நான் கூடாரம் போடுவேன் என்று மறுரூப மலையில் சொன்ன பேதுரு, 3 முறை மறுதலித்த பேதுரு, இயேசு கிறிஸ்து அவரை 3 முறை என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கும் அளவிற்கு கொண்டு சென்றது. அந்த 3ம் ஆயிரங்களாக 3000 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும் அளவிற்கு ஆத்துமாக்களை ஒரே நாளில், பெந்தகோஸ்தே நாளிலே அறுவடை செய்த அந்த மிகப்பெரிய ஒரு சாதனை பேதுருவினால் ஏற்பட்டது. ஏனென்றால் ஒப்புரவாகுதல். மனங்கசந்து அழுதார். விலகி சென்றவர், ஆனால் அடுத்து கல்லறைக்கு ஓடியவர், சிலுவை மரத்தடியிலே காணாமல் போனவர், சிலுவையிடம் வரவில்லை, ஆனால் கல்லறைக்கு ஓடினார். அவரோடு கூட வந்த யோவான் இவரை காட்டிலும் முன்பு வேகமாக ஓடினார் என்று பார்க்கிறோம். ஆனால் கல்லறை முன்பாக அவர் நின்று விட்டார். உள்ளே இறங்கி சென்று கல்லறைக்குள்ளே சென்று பார்த்து வந்து உயிர்த்தெழுதலை நிச்சயித்து சொன்னவர் பேதுரு. அது மட்டுமல்ல, பெண்களெல்லாம் கல்லறைக்கு வந்தபோது தேவதூதன் அந்த பெண்களிடம் என்ன சொன்னார்? அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார், உங்கள் எல்லாருக்கும் முன்பாக அவர் கலிலேயாவுக்கு செல்லுவார் என்று அவருடைய சகோதரர்களுக்கு, பேதுருவுக்கும் சொல்லுங்கள். அங்க வசனம் பாருங்க, தேவதூதன் கூட பேதுருவை கொஞ்சம் ஸ்பெஷலா மென்ஷன் பண்றார், குறிப்பாய் சொல்லுகிறார். சகோதரர்களுக்கும் பேதுருவுக்கும் சொல்லும்படி அங்கே அறிவிக்கப்படுகிறது. பேதுரு ஒப்புரவானார், மனங்கசந்து அழுதார். ஏனென்றால் திரும்பி பாராமல் விலகி போனாலும் கர்த்தர் நம்மை திரும்பி பார்க்கிறவராக இருக்கிறார். ஆகையால் இந்த சிலுவை தானும் அவர் நம்மை திரும்பி பார்க்கிறார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும்.
இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு வருடமும், ஒருவேளை இந்த 40 நாள் போதும்னு நினச்சா கூட, இந்த 40 நாள் என்பது இயேசு கிறிஸ்து நம்மை திரும்பி பார்க்கிறார். நம்ம கொடுத்த வாக்குறுதி, நம்ம கொடுத்த வாக்கு தத்துவம், நம்ம அவர்கிட்ட சொன்னது எல்லாத்தையும், எதெல்லாம் நடக்கலை, அவர் சொன்ன மாதிரி எதெல்லாம் நடந்தது அப்படின்றத அவர் திரும்பி பார்த்த ஒரு பார்வையில் புரிந்துவிடும். நாம் மனங்கசந்து அழ இயேசு கிறிஸ்து திரும்பி பார்க்க இந்த சிலுவை தியானம் நமக்கு பாடம் எடுக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.